கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஜூலை 28 2008 அந்நாளைய முதலமைச்சர் அவருடைய ஒரு முக்கியமான ரிலேட்டிவ் சொன்னதை கேட்டு என்னைய மாற்றிட்டார். அங்கே உட்காந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ என்னாச்சுன்னா, இங்கே 2 அரசாங்கங்கள் தான் இருக்குது. 2 அரசாங்கங்களாலும் நான் தள்ளப்பட்டு விட்டேன். ஐஏஎஸில் இனிமேல் பெரிய 0, 2 ஆப்ஷன். ஐஏஎஸை ரிசைன் பண்ணுறதா இல்லைன்னா எது பண்ணுறது? எத்தனை பேரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. கேஸ் போட்டு ஏற்கனவே அமைச்சர்கள்லாம் ஜெயிலில் போனாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 96 நான் கேஸ், 95 சுடுகாட்டுக்கூரை ஊழலில் கேஸ் போட்டு அந்த அமைச்சர்கள் 2 பேர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் 3 பேர் ஜெயில் போனாங்க. அது எல்லா பக்கமும் ரிப்போர்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு விஜிலன்ஸில் பெரிய பெரிய ரிப்போர்ட் எழுதினா பெரிய பெரிய தலைவர்கள் அதுலேயும் உள்ளே போனாங்க. இது எத்தனை தடவை ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண வேண்டாம் நினைக்கும் போது இதுதான் ஆப்ஷன். அப்போ தான் சபையிலேருந்து செய்தி வந்தது. அப்போஸ்தலர் 15:17 அந்த வாரம் மெசேஜ், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி அதில் 14 பழுதானவைகளை செப்பனிட்டு இவை எல்லாத்தையும் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். அந்த 1 மணி நேரம் மெசேஜை ஆடியோவை கேட்டேன். கேட்டு ஒரே கண்ணிலேருந்து தார தண்ணீர் வந்தது. முடிவெடுத்த அந்த நிமிஷத்தில் இனி நான் ப்ரைவேட் வேலைக்கு போக மாட்டேன், ஐஏஎஸை ரிசைன் பண்ண மாட்டேன், நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுங்கிறது முடிவு, அந்த கேள்வியே கிடையாது, நான் வைராக்கியமாக இயேசுக்கு வருவேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போகத்தவங்கனே. 3 மாதம் ஒரே அழுக தான். சர்ச்சில் போனால் கைக்குட்டையில் கண்ணீரை நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த அந்த விரக்தி, வாழ்க்கையின் விரக்தி அவ்வளோ அதிகம். ஆண்டவர் அலோவ் பண்ணார். சர்ச்சு அவர் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போதே கைக்குட்டையில் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நானே கேட்டேன், பாஸ்டர் இதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அனுமதிச்சார். செப்டம்பர் 21, 2008 2 வருடத்துக்கு அந்த சர்ச்சில் நான் தான் வீடியோ கேமராமேன், நான் தான் எடிட்டர். வாரத்துக்கு 2 DVD ஆண்டவர் ரிலீஸ் பண்ண வச்சார். அதுக்கு பிறகு நான் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வெளியில் ரோட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு சொன்னேன். டக்குன்னு 2 பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். என்னையே போலவே வந்து நிறுத்தினார். அதில் ஒருத்தர் எடிட்டர், ஒருத்தர் கேமராமேன். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க சர்ச்சில். இன்றைக்கி எனக்கு சொல்லிட்டாரு, இனி உனக்கு அந்த வேலை கிடையாது, ரோட்டில் போய் வேலை பாருன்னு. என்னைய இன்றைக்கி ரோட்டில் வர வச்சு சின்னதாக சுவிசேஷன் சொல்ல வச்சு ஆஃபீஸில் வந்தவங்கள போகிறான் மீட்டுக்கிட்டு இப்போ சபையில் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை பேச வச்சுருக்கிறார். என்னுடைய சாட்சி இதுதான். நான் பெரிய அது எப்படி சொல்ல போகிறதுனா, என்னால் முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை இன்றைக்கி ஆண்டவர் மாற்றி என்னால் ஒன்றுமே முடியாது, இயேசுவால் மட்டுமே முடியும்னு ஆக்கிட்டார். அல்லேலூயா.